அனைவருக்கும் மக்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே பேபி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஊர்வசி லீடோடு நடிச்சிருக்காங்க, நம்ம அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்காரு, லுல்லு சப்பமாறன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் மாரி அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை வந்து அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. சரி, ஓகே, இந்த படத்தோட கதை என்னடா இருக்கும் அப்படின்லாம் நம்மளுக்குலாம் தோணுமில்ல. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 2 மாதம் ஆச்சு. எனக்கு இப்போ தான் டைம் கிடைச்சது, அதுவும் அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தை இப்போ தான்டா பார்க்குறியாடா சாமி அப்படின்லாம் சில நினைப்பீங்க. பட் இருந்தாலும் நான் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு இடையில கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, பட் இப்பயுமே சரியில்லை. சரி, இருந்தாலும் பார்த்த படத்துக்கு அப்படியே ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்பயும் பண்ணுறேன். சரி, இந்த ஜே பேபி படம் அப்படின்னு எடுத்துட்டோம், இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆரம்ப காலச்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம அட்டகத்தி தினேஷுக்கும் லுலுசபமாறனுக்குமே கால் வருது. அங்கே போனால் உங்கள் அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்து போலீஸ் கேட்குறாங்க. தெரியலைங்கிறாங்க. 2 பேருமே பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறக்கு நான் அம்மா பார்த்து 3 நாள் ஆச்சுன்னு ஒருத்தர், 4 நாள் ஆச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. பட் உங்கள் அம்மா வந்து கொல்கத்தாவில் இருக்காங்க, பெத்த அம்மா எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்க அப்படின்னு கூட ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாமல் ஒரு பசங்களாக இருக்கீங்க, அப்படி என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கல்கத்தாக்கு 2 பேரையும் அனுப்பி அம்மாவை கூப்பிட்டு வர போக சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. பட் இருந்தாலும் தம்பி கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் லுலுசபமாறன் சொல்கிறாப்புல. பட் அப்போ தான் தெரியுது 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்க கல்கத்தா போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா, அம்மா ஏன் இங்கேருந்து அங்கே போகணும், அதேமாரி அண்ணனும் தம்பி ஏன் பேசிக்க மாட்டாங்க, இவங்க குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனைலாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. எனக்கு தெரிஞ்சு படமாக பார்க்கும்போது இது வந்து ஒரு நிஜக்கதை, ட்ரூத் ஸ்டோரின்னு சொல்லி படத்தோட ஸ்டார்டிங்லேயும் போட்டாங்க, கிளைமேக்ஸ்லையும் இது யாரோட கதை அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே நிஜ கேரக்டர், நம்ம ரியல் லைஃப்பில் கிராஸ் பண்ண கேரக்டர் எப்படி இருக்கும். இந்த ஒரு சீனை பார்க்கும்போது இது நம்ம வீட்டில் நடந்திருக்கு, இது நம்ம வீட்டில் நடந்திருக்கு, இது அந்த வீட்டில் நடந்துச்சுல, பாருப்பா அந்த டேரக்டரு எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மாதிரியே கொண்டாந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் இதுலேயுமே பாசிட்டிவ்ஸ்னு சொன்னால் ஆக்டிங் ஆகட்டும், மொழிபதி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப ஓவராலாக கொண்டு வரல. இந்த கதைக்கு இவ்வளோதான்ப்பா தேவை அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. இதுலேயுமே படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அண்ணன் தம்பி 2 பேருமே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா அண்ணன் பார்த்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த அண்ணன் பார்த்த பொண்ணு ஓடி போன இடத்துல நம்ம தினேஷ் கட்டிக்க போகிற பொண்ணு தான் அண்ணன் வந்து அவமானப்படுத்திருக்கோம். பட் அதே பொண்ணே இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேருமே பேசாமல் இருக்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் வீட்டையே போய் பூட்டு போட்டு அங்கே போய் பசங்க பிரச்சனையை மாற்றிட்டு வரதும், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போகிற தபாலாம் எடுத்துகிட்டு அம்மா பைக்குள்ள போட்டுக்கிறதும், வீட்டில் இருக்கிற நகையில எடுத்துகிட்டு போய் இன்னொருத்திட்ட பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கொடுக்குற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, ஒரு போலீஸ்காரர் ஜீப்பில் உட்காந்து நைட் ரைடில் இருப்பார், அப்போ அவரை எழுப்பி அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அங்கே பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் உங்கள் பையனா நீ வாடா அப்படின்னு சொல்லி லுலுசபமாறன போலீஸ்காரர் எடுத்துகிட்டு வரும். அந்த சீனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கிளைமேக்ஸில் 2 பசங்களையும் திட்டுறாரு ஜட்ஜு அப்படிங்கிறதுக்காக அந்த ஜட்ஜியே ஊர்வசி மேடம் ஒரு வாங்கிட்டு கிளைமேக்ஸ் வரும்போது அங்கேருந்து கோர்ட்டே கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த சீனுமே நல்லாயிருக்கும். ஊர்வசி மேடம் படம் ஃபுல்லாகவே அவங்க தான் எல்லாமே லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில இடங்களில் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடங்களில் சீரியஸாகவும் போயிருக்கு. அதுவும் லுலுசபமாறன் எடுத்துட்டோம்னா அவருக்கு காமெடி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவருக்கு ஃபுல் ரோல் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ரோல் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதுவும் இந்த கப்பல் எல்லாம் படுத்துக்கிட்டு அவர் வளர்ற அந்த சீனில் பார்த்தோன்னா ரிட்டன் வர்ற மாதிரியே இருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸில் தம்பி கூட பேசாமல் இருந்துட்டு அப்படின்னு ஒரு அந்த ஒரு சீன் ஆகட்டும், அதுவுமே படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. இதுலேயுமே ஊர்வசி மேடம் எடுத்துட்டோம்னா அவங்க எந்த அளவுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறாங்க, இவங்க ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் நியாயமாக நடக்கிற சில பிரச்சனைகள் தான் அவங்க சொல்லுவாங்க. கணவர் சின்ன வயசுலேயே, அதாவது குழந்தைங்க சின்ன வயசு இருக்கும்போதே கணவர் இறந்து தான் ஒருத்தியே குடும்பத்தை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த 5 குழந்தைங்கள அப்படின்னு யோசிச்சு அந்த ஒரு ஃபீல் ஆகட்டுமே, தன்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வருத்தம், கல்யாணமெல்லாம் முடிவு பண்ணி பொண்ணு ஓடி போயிடுச்சு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் ஆகட்டும், அதேமாரி தன்னோட வீடு முழுகிருச்சு ஜப்தி பண்ணுறாங்க அதை மேய்க்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருத்தத்தில் அவங்க ஃபீல் ஆகிறதாகட்டும், 2 பசங்களுமே பேசாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் ஆகிற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, இந்த சில ஆபத்துலாம் வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சி தன்னோட அம்மாவா ஊர்வசி ஃபீல் பண்ணுறப்போ 5 பேர் இருந்தும் ஒரு அம்மாவை பார்த்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம படம் பார்க்குறவங்களுக்கும் தோணும், அவங்களுக்கும் தோணும். ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
உங்களுக்கெல்லாம் குடும்பம்னு வந்துருச்சு, எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்க்குறதே பெருசாக இருக்குது, அதனால தான் உன்னை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஒரு தீபாவளி சீன் வரும், அந்த தீபாவளி சீனில் ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். அங்கே வந்து நம்ம ஊர்வசி மேடம் வந்து ஒரு காப்பாற்றுக்குள் இருப்பாங்க. அந்த காப்பகத்துக்குள்ள இருந்துகிட்டே வெளியே எல்லாரும் தீபாவளி கொண்டாட பார்த்துட்டு, தான் குழந்தைங்களை இப்படியெல்லாம் நான் தீபாவளி கொண்டாடி இருப்பேன், என்னவே கடைசியில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தோட போகிற அந்த சீன் மட்டுமே சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற கதையாக தான் இருக்குது. எல்லாருமே ரியல் லைஃப் நம்ம சந்தித்த மேட்டர்ஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் டைம் ஆச்சு தான், பட் ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். டெஃபினெட்லாக நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா படம் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் மாதிரி அனைவருக்கும் நன்றி.